2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் பிடிக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமையை கட்டி பாரு நீ. ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மிலிட்டரி ஆண்டி 2000 ரூபாய் சின்ன அமௌண்ட், அதனால பரவாயில்ல. இதே வேற யாராவது போட்டு அந்த பணத்தை திருப்பி தராம போனா என்னோட சேலரி அக்கவுண்ட்ல இருந்து எடுப்பீங்களா? எங்க அண்ணனுக்கு 1க்கு 3 தங்கச்சிங்க இருக்கோம். நாங்க பார்த்து நல்ல பொண்ணு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? இந்தாப்பா சார் எல்லாம் கரெக்டான ஆர்டர்ல இருக்கணும். ஏபிசிடி தெரியும்ல? சார். முரளி, இவ்வளவு காலமா காதல் வாழுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கூட உன் காதல் சக்சஸ் ஆக இந்த கேட்லாக் கொண்டு வந்திருக்கேன். இதுல எல்லா அக்கேஷனுக்கும் டிஃப்ரெண்டா என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. வேணாம்ப்பா, எடுத்துட்டு போரு. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? நீயே எல்போர்டு ஏதாவது சொதப்பலா கொடுத்து உன் காதலுக்கு பிரேக் போடுறாத. சொல்றத கேளு. வேணாண்டா, எடுத்துட்டு போயிரு. காவ்யாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். யூ see my boy, காதல் இஸ் நாட் லைக் சமையல் புக்கை பார்த்து பண்றதுக்கு. நீ விரும்புற பொண்ணுடைய டேஸ்ட் கூட புரிஞ்சிக்கலன்னா நாளைக்கு அவளுடைய மனசை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பழகுன கொஞ்ச நாள்ல காவ்யாவை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை வச்சு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்டை நானே வாங்கிட்டேன். அதே மாதிரி அவளுடைய பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஷெட்யூலே போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி சொல்ற. அப்படி என்ன சார் பண்ண போறீங்க? காலங்காத்தால எந்திரிச்சு சலூனுக்கு போய் ஸ்டைலா ஒரு ஹேர் கட், ப்ளீச், ஹெர்பல், கோல்டன் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஒரு அருமையான சுடு தண்ணியில குளியல போட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு காவ்யா பேர் மேல ஒரு நல்ல அர்ச்சனை அதெல்லாம் முடிச்சேன்னு வச்சுக்க, நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஃபுல் டே ரெஸ்ட். சாயந்தரமா எந்திரிச்சு நல்லா ஒரு காஃபியை குடிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அவளுக்கு பிடிச்ச ஒரு எல்லோ ஷர்ட்டை போட்டு. ஐயோ, திரும்பவும் எல்லோ ஷர்ட்டா?
டேய் நான் சொல்றத கேளுடா. சொல்லு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளுக்காக நான் வாங்கி வச்ச கிஃப்ட் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போறேன். போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல நிறுத்தி அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக், மெகா ஃபேமிலி பேக் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போவேன். அங்க என் கிஃப்ட பார்த்து அவ சர்ப்ரைஸ் ஆவறாளா இல்ல எனக்காக சர்ப்ரைஸா ஒரு சீக்ரெட் வச்சிருக்காளாங்கிற விஷயத்த வர்ற மண்டே காலையில வரைக்கும் உனக்கு சஸ்பென்ஸ் இருக்கும்டா, இருக்கும். அது என்ன மண்டே மார்னிங் வரைக்கும்? ஏன் சண்டே நைட்டு உன்னை நேர்ல பார்த்தாலோ இல்ல ஃபோன் பண்ணியே சொல்ல மாட்டியா? ஐ எம் சாரி சிவா. காவ்யாவோட அவ பர்த்டேக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நான் வீட்டில் தனியா உட்காந்து ரீவைண்ட் பண்ணி ஃபுல்லா பார்க்க போறேன். ஸோ ஐ நீட் மை பிரைவசி. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். அந்த பக்கம் வந்துடாத. ஆக்சுவலி அந்த பக்கம் தலைய கூட வச்சு படுக்காத. பாத்துடா, ரொம்ப ரீவைண்ட் பண்ணாத, ரீல் அந்துற போகுது. ச்சே, நல்ல மூட்ல இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. காவ்யாவோட கல்யாணம் நடக்கட்டும். யாரு கை காலை பிடிச்சாவது இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறேன். மிஸ்டர் சிவா, இங்க என்ன பண்றீங்க? கஸ்டமர் ஒருத்தருக்கு ஹவுசிங் லோன்ல டவுட், அத முரளிட்ட கேட்கலான்னு வந்தேன். என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க? ஹவுசிங் லோனுக்கும் முரளிக்கும் என்ன சம்பந்தம்? உங்க பிஆர் இந்த வருஷம் என் கையில தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் முரளி. எஸ் மேம். ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்னும் 10 நாள்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதா எனக்கு இமெயில் வந்திருக்கு. ஓகே மேம். போஸ்ட்போன் ஆயிடும்னு நினைச்சேன், ஆனா கன்ஃபார்மா வர்றதா இமெயில் வந்துடுச்சு. நம்ம சைட்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். இது எம்பிஎஸ் ஓடிஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். நாம இந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம ரெடி ஆயிடலாம். அதனால சண்டே வந்து பேங்க்குக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டைம் பண்ண முடியுமா? ஆக்சுவலி நீங்க உங்க சிஸ்டர் கல்யாணத்துக்கு இவ்ளோ லீவ் எடுத்துக்காம இருந்திருந்தீங்கன்னா வீக் டேஸ்ல இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். So I want you to come this Sunday to finish the job. என்னால முடியலடா, இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா, அதுவும் சண்டேல ஓவர் டைம்ல ஒர்க் பண்ண போறேன். முடியலடா என்னால. எப்படி காலையில ஹேர் கட்டு, அப்புறம் புளிச்சு, அதுக்கப்புறம் கோல்டன் ஃபேசியல், அதுக்கப்புறம் டெம்பிள் அர்ச்சனை, ஈவினிங் எல்லோ கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல மெகா மெகா சைஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கிஃப்டோட காவ்யாவுக்கு சர்ப்ரைஸா? இந்த லட்சணத்துல சண்டே நைட்டு உன்ன நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ காவ்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்ச, காவ்யா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு கலர் கலரா கனவு கண்ட. ஆனா மேனேஜர் சுஜாதா உனக்கு கொடுத்தாங்க பாரு, இது தாண்டா சர்ப்ரைஸ். முரளி மச்சி, பழைய படம் ஒண்ணு இருக்கு, அதுல எம்என் நம்பியார் லவ்வர்ஸ ஒன்னா சேரவே விட மாட்டாரு. அவங்க செத்து போய் மறுஜென்மம் எடுத்த பிறகும் விடாம டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி உனக்கும் காவியாவுக்கும் நடுவுல நம்ம மேனேஜர் சுஜாதா தான் புடவை கட்டின எம்என் நம்பியாரா இருப்பாங்க. ஏய் போறியா இல்லையா? அடிச்சிரோண்டா. ஏய் ஹேய் 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 ஹேய். அம்மா அம்மா, ஏண்டி ஹால்ல நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? கிச்சன்ல தானே இருக்க. அம்மா அக்கா வந்தாச்சா? இத கேட்கதான் கூப்பிட்டியா? அவ வந்துட்டா, உள்ளதா இருக்கா. விஜய், முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் ஸ்வீட் கொடு, அப்பதான் நம்ம சந்தோஷம் உங்களுக்கு புரியும். இருங்க, முதல்ல சுஜாதா அக்கா வரட்டும். மத்தவங்க சந்தோஷத்தை விட எனக்கு அக்கா சந்தோஷம் தான் முக்கியம். விஜய், முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் ஸ்வீட் கொடு, அப்பதான் நம்ம சந்தோஷம் உங்களுக்கு புரியும். இருங்க, முதல்ல சுஜாதா அக்கா வரட்டும். மத்தவங்க சந்தோஷத்தை விட எனக்கு அக்கா சந்தோஷம் தான் முக்கியம். அக்கா, விஜய் சேகர், அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. இரு, நானே ஊட்டி விடுறேன். ஏய், நானே எடுத்துக்கிறேன். நானே இல்ல இல்ல, நான் தான் ஊட்டி விடுவேன். விஜய், முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் கொடு. சரி.
இந்தம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? விஜி, இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் உன்னை சந்தோஷமா பாக்குறேன். அக்கா, நாங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அதுவும் கிராண்ட் சக்சஸ். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 1 வீக்லயே 1 இயர்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா. ஐயோ, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் சேகர். வெரி குட் விஜி. சேகரோட ஹார்ட் ஒர்க்கும் உன்னோட சப்போர்ட்டும் எதையுமே கிராண்டா கொண்டு வர முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை மறுபடியும் நீங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு ஷார்ட் டைம்ல சக்சஸ் ஆனதுக்கு எங்க 2 பேரையும் விட நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். பணம் இல்லாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டப்போ நீங்க பண்ண பெரிய உதவிதான் டைம்க்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கிளையண்ட்ஸோட கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. என் லைஃப்ல நடக்கிற எல்லா விதமான சந்தோஷத்துக்கும் நீதான்க்கா காரணம். இத நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேங்கா, சாகுற வரைக்கும். ஏய் விஜி, என்னது இது? இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல இப்படி ஒரு பேச்சா? ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த சக்சஸ நாம ஒரு நாள் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். என்னமா உருகுறாங்க? வித்த கட்டுறோம் குரங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி எமோஷனலா பேசி அவட்ட காரியத்தை சாதிச்சிடுறாங்க. வீட்டுல உட்காந்து ஒத்திகை பார்த்துட்டு வருவாங்க போல இருக்க. நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டிங் சைட்ல இருந்தும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆமாக்கா, எப்படி பார்த்தாலும் 20%ல இருந்து 25% வரைக்கும் ப்ராஃபிட் கன்ஃபார்மா வரும். 20%க்கு இவ்வளவு கலாட்டாவா? அந்த காலத்திலேயே நான் 100% ப்ராஃபிட்ட பார்த்தவன். மவுண்ட் ரோட் தாராப்பூர் டவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஓனருக்கு அப்பவே செவர்லட் காரை இம்போர்ட் பண்ணி அந்த காலத்துல 20,000 தட் சிங்கிள் செக் பார்த்தவன் நான். எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம்? இப்ப மட்டும் ஃபைனான்ஸ் கிடைச்ச ஆரம்பிச்சேன்னா 40 to 50% ப்ராஃபிட் காட்டுவேன். அந்த அளவுக்கு பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஐயாட்ட இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் சேகர். இது பாருங்க, இன்னைக்கு சங்கடஹார சதுர்த்தி. போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போங்க. என்ன? சரிங்க. ஷோ, முதல்ல வீட்ல ஏதாவது சாப்பிடுங்க. இல்லக்கா, வரும்போது டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இந்த சந்தோஷத்தை உன்னை நேர்ல பார்த்து ஷேர் பண்ணிக்கணும் தான் வந்தேன். அவர் அப்பாவை பார்க்க போறோம், நாங்க கிளம்புறோம்க்கா. சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் உங்க பணத்தை கண்டிப்பா கொடுத்துறேன். என்ன சேகர் இது, இப்படி அவசரப்படுறீங்க? புது பிசினஸ், நிறைய செலவு வரும். இந்த பணத்தை வந்து ரொட்டேஷனுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தந்தா போதும். சரிங்க. சரி, ஆல் தி பெஸ்ட் சேகர். தேங்க்ஸ். சரி, வரேன்க்கா. ஓகேமா, பை. வரேங்க. வரேம்மா. சரிம்மா, வராத. வாங்க மாப்ள. என்னம்மா, பிரகாஷ் இன்னும் வரல? வர லேட் ஆகும்னு சொன்னானா? அவன் இப்பெல்லாம் ஊரை சுத்திட்டு தினம் லேட்டா தான் வரான். சரி. அம்மா சுஜாதா, சேகரே பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றப்போ ஏமா வேண்டாங்கிற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பணமே திருப்பி வராம போயிடுமே. அம்மா, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். சரி, சப்போஸ் சேகர் அடுத்த மாசம் பணத்தை திருப்பி கொடுத்துறான்னு வை. அந்த பணத்தை வச்சு நான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீ சொன்னா வேலையை நான் நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவேன். என்ன சொல்ற? அம்மா, டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னா என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு வந்துருமா? சரிம்மா. சில விஷயங்களை பேசவும் சிலதை பார்க்கவும் என்னால முடியலம்மா. இந்த வீட்டுல நமக்கு எந்த விதமான மரியாதை இல்லையே. என்று சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. சிவ சிவா. இத இன்டர்வியூல நிச்சயமா கேட்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹாய். 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? டேய், நீயும் ஒழுங்கா எங்க கூட சேர்ந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வாடா. ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். டேய், இதுதான் நம்ம ப்ராப்ளமே. எல்லாத்துக்கும் பயப்படுறோம், காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். நம்மள அப்படி வளர்த்துட்டாங்கடா. பெருசா திங்க் பண்ணுவோம்டா. அப்துல் கலாம் மாதிரி பெரிய கனவா காணுவோம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அல்டிமேட் பணம் தானே. பணம் இருந்தா, அதுவும் நிறைய பணம் இருந்தா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியும்ல. சொசைட்டில பேரு, புகழ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே கிடைக்கும்ல. ஒன்னாலையும் என்னாலையும் நம்ம கூட படிக்கிற சித்தார்த் வெங்கட் மாதிரி பிராண்டட் ட்ரெஸ் வாங்க முடியுமா? அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா? காரணம் என்ன? பணம். உன்கிட்ட பைக் இருக்கு, என்கிட்ட அதுவும் இல்ல. நானே உன் கூட ஓசில ஏறி வரேன். ஒரு பைக் கூட வாங்க முடியாத மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க அக்கா இல்லன்னு வையேன், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குலாம் வந்திருப்பனான்னு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏதோ டிகிரியை முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு மெடிக்கல் ரெப்பாவோ இல்ல ஒரு கிளர்க்காவோ தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை எங்க அக்காவால தப்பிச்சேன். இப்போ என் லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான்.
சின்ன வயசுல பல விஷயங்களை இந்த பணத்தால நான் இழந்திருக்கேன். இப்ப அதை சரி பண்ணணும். அதுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும். இன்னைக்கு பைக் கூட வாங்க முடியாது இந்த பிரகாஷ் நாளைக்கு ஆடி கார்ல போகணும். அப்ப இந்த சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் பிரகாஷ பார்க்கணும், சல்யூட் அடிக்கணும். ஈவன் நீ ஆசைப்படுற பொண்ணு உன் ஸ்டேட்டஸ பார்த்து தேடி வருவா. அப்ப நீ யாரு, என்ன, உன் குடும்பம் என்ன, உன் கோத்திரம் என்னலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. வாயை மூடிட்டு உன்னை தாங்குவாங்க. சோ என்ன ஆனாலும் நான் தெளிவா இருக்கேன். எல்லாமே என் பார்வையில பெருசா தான் இருக்கு. இந்த பிரகாஷ் வேலை செய்ய போற கம்பெனி பெருசு, 10,000-20,000 கோடி ஆனுவல் டர்ன் ஓவர் பெருசு. அப்படி நினைச்சாதான் நாளைக்கு சாதிக்கணுங்கிற வெறி வரும். உள்ளுக்குள்ள சாதிக்கணுங்கிற வெறி இல்லாதவன் எதுவுமே பண்ண முடியாதுடா. நான் சாதிக்கணும், பெரிய லெவலுக்கு நான் போகணும், மத்தவங்க பாராட்டணும், மதிக்கணும். ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நாம இருக்கணும்டா. நம்ம போட்டோ எல்லா மேகசின்லயும் வரணும். அதுதான்டா போதை, அதுதான்டா சந்தோஷம். நம்மள மதிக்காதவங்க, நம்மள வேண்டான்னு சொல்லாம சொன்னவங்க நம்மள தேடி வரணும். நம்மள மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணணும்டா. டேய் பிரகாஷ், ரிலாக்ஸா இரு. யாரு? ஓ பிருந்தாவா, வாங்க வாங்க. அட வாங்க பிருந்தா, உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன இந்த நேரத்துல, அதுவும் நேர்ல வந்திருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஓ அப்படியா? இப்பதான் அண்ணனை ஒரு வழியா பார்த்து பேசிட்டு வரேன். பேசிட்டு வீட்டுக்கு போற வழிதானே, நல்ல விஷயத்த நேர்லயே சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களை ஏதாவது இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன பிருந்தா, எனக்கு என்ன கஷ்டம்? இந்த ராத்திரில தனியா வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்காக தான் நான் கேக்குறேன். பொண்ணு விஷயமா அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? பேசுறதா? கோர்ட்ல வக்கீல் மாதிரி பாயிண்டா பேசி போராட வேண்டியதாயிடுச்சு. கல்யாணம் இப்ப வேணான்னு அண்ணன் ஒத்த கால்ல நின்னுச்சு. ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சிட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அம்மன் கோயிலே வச்சுக்கலாம். நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களோட முக்கியமா பொண்ணை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருங்க. நானும் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிருந்தா, நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டுட்டு போலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆட்டோ வேற வெயிட்டிங்ல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் சண்டே அன்னைக்கு வீட்ல பொண்ணு பாக்குற மாதிரி பொண்ணுக்கு இந்த பட்டு புடவை எல்லாம் கட்டி நகை நட்டெல்லாம் போட்டு இந்த ஓல்டு ஸ்டைல்ல எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம். நல்ல ஷாம்பு போட்டு புசு புசுன்னு லூஸ் ஹேர்ல நல்ல இந்த விளம்பரத்துல வர மாதிரி சுடிதார்ல மாடர்னா வர சொல்லுங்க. அப்பதான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கும். அப்படியா? சரி. என்னமோ தெரியல, எங்க அண்ணனுக்கும் சரி உங்க பொண்ணுக்கும் சரி ரொம்ப திருஷ்டி இருக்கு போல. பொண்ணு பார்க்க வர வைக்கிறதுக்கே எங்க அண்ணன் கிட்ட போராட வேண்டியதா போச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை பொண்ணை கூட்டிட்டு வரும்போது பெரிய பூசணிக்காவை வாங்கி திருஷ்டி சுத்தி கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. சரி சரி. ஆட்டோக்கார வேற பிரசவ வலி வந்த மாதிரி கத்துவான். நான் கிளம்புறேன். சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. வரேங்க. என்னங்க பால்? சந்தியா, ஆ உங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதானா? என்னங்க? இல்ல உங்க அக்கா மாதிரி மத்தவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறாரே, அதுக்காக தான் கேட்டேன். எங்க அப்பா அம்மா என்ன உங்க அண்ணனுக்கு கல்யாண தேவை பேசி முடிச்சிட்டாங்க. சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, பார்க்கலாமான்னு அவர் விருப்பத்தை தானே கேட்டாங்க. அதுக்கே உங்க அக்கா அப்படி பேசணும்? இல்லங்க, அக்கா பேசுறதே அப்படிதான். புதுசா பாக்குறவங்களுக்கு அவங்க கோவத்துல பேசுற மாதிரி தான் இருக்கும். சந்தியா, ஒருத்தவங்க சாதாரணமா பேசுறாங்களா இல்ல கோவத்தோட பேசுறாங்களான்னு புரிஞ்சுக்க கூட முடியாத குழந்தை இல்லைன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏதோ வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு பேசாம இருந்தேன். உங்க அக்கான்றதுக்காக என் அப்பா அம்மா மரியாதை இல்லாம பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது. இதை உங்க அண்ணன் உங்க அக்கா 2 பேர்கிட்டயும் சொல்லி வை. இதே மாதிரி எப்பவும் இருக்காது. உங்க அண்ணனுக்கு உங்க எல்லாரையும் விட பிருந்தாக்காவை ரொம்ப பிடிக்குமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க எல்லாரையும் அண்ணன் ஒரே மாதிரி தான் பாக்கும். ஏதாவது வாங்கி தரதா இருந்தா கூட யாருக்கும் வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு ஒரே மாதிரி தான் வாங்கும். இல்ல உங்க அக்கா எது பேசினாலும் சைலண்டாவே இருந்தாரு, அதனாலதான் கேட்டேன். உங்க அக்கா மட்டும்தான் உங்க அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசினாங்களே. இல்லைங்க, பிருந்தாக்கா அண்ணனுக்கு அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி
அவரை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமையணுமேங்கிற அக்கறையில தாங்க அப்படி பேசினாங்க. அக்கறையில பேசுறதுக்காக மத்தவங்களை அலட்சியப்படுத்தி பேசணுமா என்ன? ஏன் நமக்கெல்லாம் அந்த அக்கறை இல்லையா? சொல்லு. உங்க அக்கா சொன்ன மாதிரி பொண்ணு அமையணும்னா எங்க தேடினாலும் கிடைக்காது, ஆர்டர் பண்ணி தான் செய்யணும். இதோ பார் சந்தியா, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவை பத்தி புரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது.